வெல்கம் டு எஸ்எம்கே எலக்ட்ரானிக்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎஃப்டிங்கிற ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணி இந்த மைக்கி டைமும் கீழே நேமும் மென்ஷன் பண்ணுறது வந்து எப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் வந்து இந்த டிஸ்பிளே இந்த லோக்கல் ஷாப்லேயே அவைலபிளாக இருக்கும். பின்னாடி ஒரு SD கார்டு ஸ்லாட் மைக் இருக்குது. அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்டினோ யூனோ எஸ்எம்டினாலும் சரி டிப்னாலும் சரி, அது உங்கள் வச்சுட்டு காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு இது வந்து என்ன மாடல்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து டைமை வந்து அக்யூரஸியாக காமிக்கிற மாதிரிக்கு உள்ள மாடியூல். இந்த 3 இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து ரெடியே பண்ண முடியும். நீங்கள் இதுக்கு மேலே வேறு டிஸ்பிளே போடணும்னு போட்டுக்கலாம், ஆனால் ப்ரோக்ராம் வேறு வரும். இது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுக்காண்டிக்கு இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்யூட் டயக்ராம். திஸ் இஸ் சர்க்யூட் டயக்ராமு. டிஎஃப்டி டிஸ்பிளேங்கிறது வந்து இந்த டிஸ்பிளே அந்த இருக்கா உங்கள்கிட்ட ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிஸ்பிளேயில் இருக்கும். இதை பார்த்து பண்ணிக்கோங்க. இங்கே A0ங்கிறது வந்து ப்ரோக்ராம் வந்து A0ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் ப்ரோக்ராமில் வந்து இங்கே A0ங்காங்க. A0க்கு பதில் தான் டிசின்னு இருக்குது. இதுலேயும் டிசிங்கிற ஒரு பின் இருக்கும். சரி, ஷோ வண்டிக்கு செக் பண்ணிக்கோங்க. டிசிங்கிற பின்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. இது வந்து சர்க்யூட் டயக்ராம். ஓகேவா? நம்ம போகலாம். இப்போ நான் ஆர்டினோ ஐடிக்குள்ள ப்ரோக்ராமுக்குள்ள போகிறேன். மொத்தம் வந்து இதில் வந்து 2 ப்ரோக்ராம் இருக்குது. ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ பண்ணி காமிக்கேன். ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம். இப்போ அதில் வந்து இப்போ நேம் வந்து ஆட் பண்ணுற மாதிரிக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். இந்த இருக்குது எஸ்எம்கேஆர் எலக்ட்ரானிக்ஸ்னு. நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் நேம் வச்சுக்கலாம். இப்போ நான் டைமுமே கீழே அங்கே இருக்கும். இந்த இருக்குது டேட் அண்ட் டைமு 2025 11/13/14/00. இப்போ நான் வந்து போர்டை கொடுத்துட்டு அப்லோடு கொடுக்கேன். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட். ஸோ நல்லாவே வந்திருக்கு. ஆனால் டைம் மட்டும் தப்பாக இருக்குது. நம்ம அதில் கரெக்டாக கீழே இன்னொரு லைன்லேயும் நம்ம ஆட் பண்ணுவோங்க. 11/13/15/45 இருக்கா, நம்ம அங்கேயும் போய் கரெக்டான டேட் அண்ட் டைம் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் ஈவனாக இருக்கும். அங்கே 15 இருக்குது, இங்கே 45 இருக்குது. நம்ம செகண்ட்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம செக் பண்ணியாச்சு அப்படின்னா கரெக்டாக வந்துடும். கரெக்டாக நம்ம கோடோட டைம் மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். இது ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். செகண்ட் ப்ரோக்ராம் நான் அப்லோட் பண்ணுறேன். கம்பைல் ஆயிடுச்சு. அப்லோடிங் ஆகிட்டு ப்ரோக்ராம் அப்லோட் ஆகுது. டன் அப்லோடிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டிஸ்பிளேல இருந்தால் வந்துருச்சு. இது வந்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். திஸ் இஸ் அவுட்புட். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னால் நம்ம பண்ணியிருப்போம். இருங்க எடுத்து காமிக்கேன். டெம்பரேச்சர் மானிட்டரிங் சிஸ்டம்னு ஒரு இது பண்ணியிருப்போம். நம்ம அதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த டெம்பரேச்சர் மானிட்டரிங் சிஸ்டமையும் இதையும் நம்ம வந்து சேர்த்து ஒரே ப்ராஜெக்டாக பண்ண போகிறோம். அதை நான் முன்னாலே சொல்லியிருந்தேன். போய்க்கு எக்ஸாம்பிள் காமிக்காண்டி உங்களுக்கு போய் தனித்தனியாக காமிக்கேன். அடுத்தது வந்து சேர்த்தாப்புல ஒரே டிஸ்பிளேல அந்த ரெட் கலர் டிஸ்பிளே வர மாதிரி காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க.